என்ன சத்தம்? ஐயோ, ஏன் மூச்சு வாங்குது? நெஞ்சு வேற லைட்டாக வலிக்குது. என்னாச்சு தெரியல நமக்கு. ஐயோ, காலேஜுக்கு வேறு சீக்கிரம் போனேன். இல்லை 5000 ரூபா ஃபைனு. போவோம். Cardinal symptoms of heart attack includes fatigue, palpitation, breathlessness, syncope. அச்சோ, நமக்கு எல்லாமே இருக்கே. ஓ, ஹார்ட் அட்டாக் தான். சே டாக்டர், ஐயோ டாக்டர் பார்க்கணுமே. லிஃப்ட்டு. ப்ரோ, அங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஏதோ வெடிச்சிருக்கான், கொஞ்சம் பார்த்து போங்க ப்ரோ. ஏய், என் நெஞ்சே இங்கே வெடிக்குது. டிரான்ஸ்ஃபார்மரா? போடா. அதான் அந்த சத்தமா? நல்ல வேலை, செக்யூரிட்டி யாரும் இல்லை. இங்கே பார்க் பண்ணிட்டு போயிடுவோம். இல்லை அதுக்கு ஒரு 5000 ரூபா ஃபைன். பாவீங்களா, கேஷுவாலிட்டிக்கு அதுவே மூடி வச்சிருக்கீங்களே. டாக்டர் 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 ஐயோ விழுந்துட்டாரு. என்னவா இருக்கும்? ஐயோ டாக்டர், என்ன டாக்டர்? என்ன பண்ணுறது இல்லையே. லெஃப்ட் ரிட்டன் கீழே. ஓகே, சிபிஆர். டாக்டர், நான் காப்பாற்றுறேன் டாக்டர் உங்களை. என்னடா பண்ற? டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? எந்திரிங்க டாக்டர். டாக்டர், ஐயோ ஒரே இடத்துக்கு எதுக்குடா சிபிஆர்? செத்துக்கிட்டு போயிடாதீங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் ஒன்றும் இல்லை, நீயே லேட்டு. போய் வேலையை பாரு போ. ஐயோ சாரி டாக்டர். டேய், இப்போ வாடா. நீ உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? வாரம் வாரம் வந்துடுறியடா. இந்தாங்க பிஜி உங்கள் கோட்டு. டாக்டர், உண்மையாகவே சொல்கிறேன் டாக்டர், எனக்கு ஹார்ட் அட்டாக் டாக்டர். எங்கள் நாக்கில் வைக்கிற மாத்திரை கொடுத்து எனக்கு காப்பாற்றுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், இல்லை செத்துருவோம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். ஆரம்பிச்சிட்டியா? இந்த செகண்ட் இயர் சென்டர் வச்சுட்டு டேய் அவனுக்கு அந்த B12 இன்ஜெக்ஷனை போட்டு அனுப்புடா. டேய், திமிரு பிடிச்சவரா இருப்பாரு. டாக்டர், எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் கேஸ், ஹெட் இன்ஜரி வித்அவுட் ப்ளீடிங், ஸ்கேன் காமிச்சிருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நீ போமா, இதை வந்துடுறேன். டி ஓகே டாக்டர். தனியாக போயிட்டாரு. பிஜி வாடா வாடா. என்னத்த பண்ண போறாரோ? ஊசி போட்டால் வலிக்குமோ? பார்த்துக்கலாம். ஸோ கையை கீழே போடுறா. உட்கார்றா உட்கார்றா. உட்கார்றேன். இது வேற குத்துது. காரா? ஆமாம். இப்போ எனக்கே கார் இல்லை, ஆனால் செகண்ட் இயர் பையன் காரு. இல்லை, இது காரு பிளாக் கலர் காரு. சீரியஸ்லேருந்து தான் வருவேன். பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் வருவேன் யூஸ்வலாக. பாத்திரமா ஓட்டுறா. ஓகே, வச்சுக்கிறேன். சரி, கையை தூக்கிக்கோ, ஊசி போடணும். ஓப்பன். வலிக்காமல் போடுங்கண்ணா. ஊசினாலே பயம். கையை காட்டுறா. கவலைப்படாதடா, ஊசி போட்டாச்சு, வயிறு வலி போயிடும். வயிறு வலியா? எனக்கு நெஞ்சு வலி தானே. ஐயோ, டாக்டர் வயிறு வலி தானே சொன்னாரு. வயிறு வலிக்கு போட்டிங்களா? இல்லை இல்லை, எனக்கு நெஞ்சு வலி தான். அப்போ எனக்கு தப்பா போட்டிங்களா? அப்போ எனக்கு ஏதாவது ஆகப்போதாருங்க டாக்டர் சொல்றாரு. டாக்டர், அந்த சீட்டி எடுங்க. எப்படிப்பா தம்பியாச்சு? ரோட்ல போயில ஒரு பிளாக் கலர் குரூஸ் கார் அடிச்சிட்டு போயிட்டாங்க சார். அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். சிஸ்டர், ஆக்சுவலி பேஷண்ட்டுக்கு வந்து பிரெயினில் மெமரி பார்ட் ஹெவியாக டேமேஜ் ஆயிருக்கு. அதனால மெமரி லாஸஸ்க்கான சான்சஸ் அதிகம். 3 to 4 மினிட்ஸ் மேலே இவரால் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அவரை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் அனுப்பிச்சிருக்கேன், மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே.
சரி, இந்த விஷயத்த நீ யார்ட்டையும் சொல்லாத, நானும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். டாக்டர்கிட்ட இப்போ தான் பேசினேன், மெமரி லாஸ்ன்னு சொல்கிறாரு. மெமரி லாஸா? ஆமாம், அவனுக்கா? 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் மறக்கிறானா. ஆனால் அது வரைக்கும் நான் பார்த்துக்கலாம் ஜி, நான் பார்த்துக்கலாம். அவன் நான் பார்த்துக்கலாம். என் ரூம் வச்சு நான் பார்த்துக்கிறேன். வேற என்ன பண்ணுறது? ஓகே பிச்சி, நான் பார்த்துக்கிறேன் பிச்சி. சரி மச்சான், நம்புடா, நாங்கள் தான்டா உன் ஃப்ரெண்ட்ஸு. அது எப்படா நான் நம்புறது? யாரா நீங்கள் மழை வலிக்குதுடா, அவனுக்கு ஏதாவது சொல்கிறேன். ஏதாச்சும் பண்ணி அவன் எல்லா வாட்டியும் கேட்டே இருக்கான், என்ன பண்ணலான்னு. மச்சான் செம்ம ஐடியா, ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாமே, அப்போ எப்போ பார்த்தாலும் காட்டலாம்ல. ஃபோட்டோ எடுத்து சூப்பரா ஃபோட்டோ எடுத்து கீழே வந்து மை ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டுடலாம். அப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகே ஓகேடா. சரி, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுத்தால் நான் எப்படி நம்புறது நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு? டேய் மச்சான், அவனை விடு மச்சான், நீ ஃபோன் எடுறா. இந்தா ஃபோன். கேவலமான ஃபோனு, இதில் ஃபோட்டோ வேறு. எல்லாம் சரிங்கடா. மச்சான் நல்லா இருக்குல்ல? சூப்பர் மச்சி, நல்லா சரி, இருக்கு. ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிற? மச்சான், உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. டாக்டர் வந்து நீ 3 நிமிஷம் எல்லாம் மறந்துடும்னு இப்போ சொல்லியிருக்காங்க. என்ன லூசுங்கிறியா? மச்சான், நீ லூசுன்னு ஓப்பனாக சொல்ல முடியாது, நான் ஒரு யூகமாக சொல்லலாம். டேய், நீ லூசுங்கிறான்டா, என்னன்னு கேள்றா? ஏய், என்னடா நினச்சிட்டு சார்? இது சார் மனோரமா மறந்துட்டா மச்சி. சூப்பர் போடு. மச்சான், நாங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்டா. இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் பத்தியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கா? ஓகே மச்சான், மனோரமா இருக்கு மச்சான். மச்சான் கிளம்பலாம். இருடா மச்சான், இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு உன்னோட ஃபோன்லேயே ஒரு ரிமைண்டர் வச்சிடலாம். அது 3 நிமிஷம் அடிக்கும். அப்போ அது நமக்கும் ஞாபகம் இருக்கும் அவனுக்கு மறந்துடுச்சுன்னு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, இதான் நான் பிளான். ஃபோனை கொடு. இந்தா மச்சான், இரு மச்சான் எடுக்கிறேன். இதில் வச்சிடலாம் நம்ம. ஓகே, என் ஃபோனில் வச்சிடலாம். ரிமைண்டர் டைம். ஓகே சூப்பர். சரி மச்சான், இந்த வச்சுக்கோ ஃபோனை. ஓகே மச்சான், அப்போ பார்த்துக்கலாம். ஓகே மச்சான். சரி மச்சான், நான் கிளம்புறேன். நாளைக்கு கார்த்திகா மேம் கிளாஸ் இருக்குது 10 மணிக்கு, மைக்ரோபயாலஜி. பை, கிளம்புறேன். மச்சான் டைம்னா மணியா? 10 மணி ஆகுது. ஐயோ, என் ஆள் கூப்பிடுவா. அடப்பாவி, அதுக்குள்ளே போயிட்டான். நீ வரா, நான் அவனை பார்த்துக்கிறேன். மச்சான் போகலாம். ஆசிட் ஃபார் ஸ்டெயினிங். ஓகே. இல்லை என்ன பார்க்குறது? ஐயோ, எல்லாம் கிட்ட தெரியுது. வச்சுருவோம் உள்ளே. ஆசிட் ஃபார் ஸ்டெயினிங். சூப்பர், பிடிச்ச டாபிக் ஆச்சே. என்னது சை, எப்போ கழுவுனானுங்களோ. ஐயோ, இந்த கலர் நல்லாயிருக்கு. என்ன பண்ணலாம்? தொடச்சிடலாம். பிடிக்கல. எவ்வளோ நேரம் வைக்கிறதுன்னு தெரில. ஓகே. ஐ சிவப்பு கலரு, இதை ஊற்றி பார்ப்போம். நான் வர மாட்டேங்குது. ஏய் வா. வேணாம், பிடிக்கல போல இதுக்கு. இந்த கலர் எடுப்போம். ஏய் நீயாச்சும் வா. இதுவும் வரல. தண்ணி ஊற்றி கழுவிடுவோம். இது நல்லா வருதே. நல்லா சாமான் கழுவுற மாதிரி நல்லா அப்படி மேலாப்ப வச்சு தேய்க்கணும். வெரி குட். க்ளீன் ஆயிடுச்சு. பசிக்குது. எவனாச்சும் பார்க்குறானா? யாரும் பார்க்கல. மஞ்ச். நல்லாயிருக்கு. ஐயா, இவன் எப்படி பார்க்கலாம்? Students, you should be really careful while doing AFB staining because it is highly infectious and dangerous too. So you should take precautionary measures and be careful while doing it. So don't play with the slides. You may get infected. So strictly follow the precautions. விளங்குதா? போச்சு. டிபி தான். டாக்டர்கிட்ட போக வேண்டியதான். டிபி தான் போச்சு. டாக்டர் இதை வைங்க டாக்டர். இது வேற டாக்டர். எனக்கு டிபி தான் டாக்டர். ஆசிட் வாஷ் பண்ண வேணா பாருங்களேன். ஐயோ துப்புறாரு. டாக்டர் எனக்கு இந்த டாக்டர் நிஃபாம்பிசின் ஐசோனி ஆசிட்லாம் டாக்டர். வெளியே போடா. டாக்டர் வெளியே போடா. டாக்டர் ப்ளீஸ் வெளியே போய்டு. டாக்டர் வெளியே கம்ப்யூட்டர்ல வேணாமா டாக்டர்? இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஷிட். டாக்டர் என்ன ஏன் தடுத்துறீங்க? அவனை பத்தி உனக்கு தெரியாதுமா? போன வாரம் என்ன ஹார்ட் அட்டாக்னு வரான், இந்த வாரம் என்ன டிபின்னு வரான், ஒவ்வொரு வாரம் வந்து நம்ம உயிரை எடுக்கிறான். சரி, அவருக்கு என்ன பிரச்சனை? அது ஆக்சுவலா அவனுக்கு வந்து செகண்ட் இயர் சிண்ட்ரோம். அவனுக்கு கிளாஸ்ல எடுக்கிறதெல்லாம் தனக்கு இருக்குதுன்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கான். என்ன பண்றதுனே தெரியல. ஓடிடு, நீ இந்த பக்கமே வந்துடாத. படா.
ஸோ டிவினா அந்த டாக்டர் நான் அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாரு. போச்சே, தலை வலிக்குது. எனக்கு தெரியும், எனக்கு டிபி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. எனக்கு டிபி எப்படி என்ன கண்டுபிடிக்கிறது தெரியல மச்சான். எனக்கு டிபி தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த டாக்டர் நான் அசிங்கப்படுத்துறாரா எனக்கு டிபினா? அந்த டாக்டர் புரிய வைக்கிறேன் நான் யாரு பார்க்குறேன் மச்சான். என் ஸ்புட்டம் சாம்பிள் எடுத்து நானே மைக்ரோஸ்கோப் வச்சு எனக்கு டிபி நான் ப்ரூவ் பண்ணுறேன்டா. என்ன மச்சான் சொல்கிறேன்? பண்ணலாம்ல? நீ தான் மச்சான் ஹெல்ப் பண்ணணும். மச்சான் பிபிலாம் இந்த வயசுல இருக்க தான் செய்யும். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? யோ நீலாம் எதுக்கே இந்த புக்கை படிக்கிற? டிபியா? அதுக்கு நாங்கள் என்ன மச்சான் பண்ணுறது? மச்சான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா, அது பண்ணால் போதும்டா. ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணு. யாரா நீ? நீ யாரா? ஸோ இந்த ஃபோன் பாரு மச்சான், நாங்கள் தான்டா உன் ஃப்ரெண்ட்ஸு. ஓ ஓகே மச்சான். மச்சான் என்கிட்ட ஒரு செம்ம பிளான் இருக்குது, நான் சொல்கிறேன். அதை எப்படியே பண்ணலாம். மைக்ரோபயாலஜி இருக்குல்ல, மைக்ரோபயாலஜி போய் மைக்ரோஸ்கோப்டா. மைக்ரோஸ்கோப்பா? டேய் மைக்ரோஸ்கோப் நீ ஏன்டா பயப்படுற? நீ பிஜிடா, உனக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. நான் பார்த்துக்கிறேன்டா. இப்போ நீ சொல்கிறா உனக்கு நான் முக்கியமா இல்லை அந்த மைக்ரோபயாலஜி முக்கியமா? நீ தான் மச்சான் முக்கியம். சூப்பர் மச்சான், இந்த கான்ஃபிடன்ஸ் தான். என்னடா சொல்கிறேன்? விளங்கிடும் மச்சான். எனக்கு ஒரு பிளான் இருக்கு. மச்சான் இப்போ என்ன பண்ணுறோம், வார்டன் இருக்கான். ஸோ நான் வந்து இப்போ அவனை வார்டன் ரூமுக்கு அனுப்புவோம். அவன் வார்டன் ரூம் போட்டோம். நீ நானும் வெளிலேருந்து வேடிக்கை பார்க்கலாம். இவன் வார்டனை போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நான் சாவியை எடுத்து என்கிட்ட கொடுத்துரு. நான் குடிச்சு ஓடி போடுறோம். ஓகே, வெரி ஈஸி. 3 நிமிஷத்துல நீ மறந்துடுவேன். ஸோ உன் ஃபோனில் ரிமைண்டர் அதை நீ பார்த்து தெரிஞ்சுக்க. அது நாங்கள் வந்து வார்டன் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே நான் பார்த்துக்கிறேன். ஓகே மச்சான். ஓகே மச்சான். ஓகே சூப்பர். டைம் டைம் யாரும் இல்லை. டேய் யாரும் இல்லடா, வாங்கடா. இவன் எங்கடா முதல்ல போறான்? பைத்தியம். டேய் ஓடாதீங்கடா. கீழ்கண்டமானவர்கள் அரவிந்த், பிரவீன், விகாஸ், பிஸ்தா ஒளிஞ்சானுங்க. ஃபைல்ஸ் மாத்திரம் மறந்துடக்கூடாது. டேய் மச்சான் மச்சான் போய் பாத்துறேன். என் வாழ்க்கை ஆல் தி பெஸ்ட்ரா. எங்க பண்ண. ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? பெர்மிஷன் இல்லாமல் எப்படி உள்ள வந்தீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? இந்த வாட்ச்மேன் கூப்பிடுங்க. என்னடா என்கிட்ட ரிமைண்டர் இருக்கு. செக்யூரிட்டி. ஐயோ செக்யூரிட்டி அடிக்குது. என்ன பண்றீங்க? என்னது இது? புதுசா விளையாட்டு. ஐயோ அலர்ட் அலாரம் அடிச்சிருச்சுடா. வாடா போலாம். போ. வார்டன் நம்ம பையன் தான் வார்டன். எனக்கு தெரிஞ்சவன் தான் வார்டன். ஒன்றும் பிரச்சனை வார்டன், நாங்கள் பார்த்துக்கிறோம். என்ன பண்ணீங்க? யாரா அது ஓடுறது இந்த நேரத்துல? ஏய் மாட்டீங்க, அவ்வளவுதான். பிஸ்தா நீங்க தூக்கி அடிச்சிருவோம், பாத்துக்கோ. பைத்தியமா இருப்பானோ. தள்ளி விட்டான். மச்சான் செம்ம ஐடியா இருக்கு. அந்த பக்கமா குதிச்சு வெளில போயிடலாம்டா. யாரா நீங்க? ஐயோ மறந்துட்டான். வாடா. ஸ்டண்ட் எல்லாம் பண்ண சொல்றீங்க? ஏய் இதுக்கெல்லாம் தனி மார்க் இருக்காடா? சீக்கிரம் ஏறு. எங்கடா ஏறு? ஐயோ எப்படிதான் ஏறானுங்களோ. மொல்ல சீக்கிரம் ஏறுடா. அப்பா டேய் பேச சொல்லுங்கடா. யாரா நீங்க? ஏய் இப்போ நீ மட்டும் இறங்கல, நானே ஸ்கில் தள்ளி விட்டுருவேன். இறங்கடா முதல்ல. ஐயோ இவனுங்களோட சேர்ந்ததுக்கு இப்படி பண்ண வச்சிட்டானுங்களே. பரவாயில்ல போலியே. அம்மா டேய் இப்பயாச்சும் சொல்லுங்கடா. யாரா நீங்க? என்னடா நீ இங்க பாரு, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்டா. ஓகே அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம போய் மைக்ரோஸ்கோப் எடுப்போம். தட் இஸ் தி பிளான் ஆஃப் தி வேர்ல்ட். கம். ஓகே மச்சான். ஓகே மச்சான் போலாம். போவோம். கண்ணு சுவக்கணு பல்லு கட்டிக்கணும் முஷ்டி ஜுலட்டன் ஆகியக்கணும் நாடி நரம்பு வலிக்கு முருகணும். பிஜி பாதம் படாம நடக்கணும். அப்பதான். யோ பிஜி யோ நான் போயிட்டே இருக்க. ராஜன் எங்க தெரியலையே. டேய் எங்கடா போறீங்க? உனக்கு யாரா நீங்க? இருட்டுல என்னடா பண்றீங்க? ஐயோ ஏய் இத பாருடா ப்ளீஸ்டா. பார்த்து தெரிஞ்சு நான்லாம் ஃப்ரெண்ட்ஸ்டா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா சொல்ல முடியும். வாடா இப்படி இருக்க. ஓகே இங்க பாரு மச்சான், இதான் பிளான். நீ வந்து என்ன பண்ற? பேத்தோட இருக்க. ஓகே நீ வந்து உள்ள போய் திருடுற. டேய் பேத்தோடா. ஓகேயா? டேய் பேத்தோ. டேய் அதான் மச்சான் நான் பாத்துக்கறேன்டா. என்னத்த பண்ண போறானோ? சரிடா. டேய் எப்படியோ உன்ட்ட ரிமைண்டர் வச்சாலும் அது உருப்பட மாட்டேங்குது. மறந்துடுவேன். நான் கையில எழுதி வைக்கிறேன். அதை பார்த்துட்டே போயிரு எப்படியாச்சு. சரியா? கையில அழகா எழுதி வைக்கிறேன். ஸ்டீல் மைக்ரோஸ்கோப் இருக்கும். நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகே எழுதி வைக்கிறேன். ஸ்டீலு என்ன கூசுதா? ஸ்கோப். ஓகே அப்படியே வச்சுட்டு போறா. எப்படியா? ஐயோ பயமா இருக்கே. இருட்டா வேற இருக்கே. ஐயோ இங்கே கொண்டு வந்து விட்டாங்களே. ஐயோ என்ன பண்ண போறேனே தெரியலையே. பா என்னது இது? ஸ்டீலா? என்னமோ அடிக்குது. ஓகே சரி என்னமோ எழுதியிருக்காங்க. ஸ்டீலு திருணுமா? சரி ஐயோ ஸ்டீல். சரி போகலாம், உள்ளே போகலாம். ஐயோ பயமாக இருக்கே. எவெல்லாம் உள்ளே இருக்காளோ.
ஐயோ ஐயோ கச்சிச்சு. அப்பா என்ன வெயிட்டு, என்ன வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கே. இவ்வளோ இருட்டா இருக்கு. என்ன காலேஜா பேய் பங்களாவா? போடு லைட்ட. பா சொப்பன சுந்தரி எங்க போனா இன்னும் காணுமே. ஒன்னு நான் தான் வச்சிருக்கேன். டேய் 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 டேய், யாரா நீ? நான் உன் ஃப்ரெண்ட். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஒரு இது என்னடா பிரெட் டோஸ்ட். டேய் இதேண்டா கொண்டு வந்த. என்னடா சொன்ன உன்ட்ட? கீழே உட்காந்து உட்காந்து என்ன மச்சான் என்ன பிரச்சனை? என்ன இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கோ. நீ வச்சுக்கோ. டிவி வந்து சாப்பிட்றதுக்கு மேலே குச்சே செத்துடுறேன். சீக்கிரம் போய் சாப்பிடா. டே என்ன சவுண்ட் அது? யாரு ஃபோன் எடுத்து வேற யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ பயந்தா வேற பிஜின்னு நம்ப மாட்டானுங்களே. சவா யோ டே 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 யாரா நீ? கீழே செத்துறாரா? ஐயோ என்னடா பண்ற நீ வேற? பயந்து அப்படியே மெல்ல போ. டேய் 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 எங்கடா போற? மேல ஒருத்தர் சூசைட் பண்ண போறாரு சார். ஓ மறந்துட்டான்டா. டேய் டேய் நில்றா எங்கடா போற? டேய் காத்து நல்லா தான் வருது, ஆனா ஹைட்ட நினைச்சாதான் ஒரே பயமா இருக்கே. மச்சான் 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 சாகாதடா. டேய் டேய் நான் குதிக்கவே வரலடா. டேய் நான் எங்கடா சூசைட் பண்ண வந்தேன்? மச்சான் சூசைட் பண்ண வரலையா? இவன் என்னடா தாய் மசாஜ் பண்ற மாதிரி பார்த்துருக்கான். டேய் தாய்வான். ஏய் எந்திரிடா. டேய் மச்சான் மச்சான் ரத்தம்டா. டேய் அடிபட்டுச்சுடா, ஹாஸ்பிடல் கூப்பிடுடா. டேய் டேய் ராஜன் எதுவும் இல்ல. ராஜன் தூக்கு எந்திரடா. மச்சான் தூக்கு. மச்சான் சீக்கிரம் போன வாடா. மச்சான் உனக்கு ஒண்ணு இல்லடா. மச்சான் ஒண்ணு இல்ல மச்சான், நாங்க பாத்துக்கிறோம். ஒன்னாவது உனக்கு, நாங்க இருக்கோம் உனக்கு. ராஜன் டாக்டர் ஃப்ரெண்டு அடிபட்டு கிடக்குறான் டாக்டர். கூல் ரிலாக்ஸ். காப்பாத்திடலாமா டாக்டர்? இது ஒரு லைஃப் சேவிங் சர்ஜரி தான். அண்ட் இதை பண்ணால் ஒரு மெமரி திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளம் என்னென்னா அசிஸ்ட் பண்ண யாரும் இல்லை. நீ பிஜி தானே? ஆமாம் டாக்டர். எனக்கு நீ அசிஸ்ட் பண்ணணும். ஓகே டாக்டர். பார்த்துக்கலாம். ஓடி ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிடு. ஐ வில் பி தேர் இன் 5 minutes. ஓகே டாக்டர். மச்சான் நான் பார்த்துக்கிறேன்டா. பார்த்துக்கோ மச்சான். அவனை நீ உட்காருடா. பார்த்துக்கோடா. Is everything set? டாக்டர் டேய் மச்சான் அனஸ்தீசியா கொடுத்தாச்சா? சார் கொஞ்சம் அவர் கூப்பிடுங்களேன். ஹலோ சார். ஹலோ அவர் காது கேட்காது, கொஞ்சம் தட்டி கூப்பிடுங்க. ஓ காது கேட்காதா? சார் உங்களை அங்கே கூப்பிடுறாங்க சார். ஓகே தேங்க்யூ. இதே மாதிரி வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்தோம் இதே மாதிரி? மச்சான் பிபிலாம் இந்த வயசுல இருக்கதான் மச்சான் செய்யும். யோ பிஜி எங்க கூப்பிட போயிட்டே இருக்க? பேத்தோடா மச்சான். அது நான் பாத்துக்கிறேன் மச்சான். ஐயோ டாக்டர் பிபி அதிகமாக இருக்கு. 2 இன்ஜெக்ஷன் போடுங்க. அடா பாவி. ராஜன் மச்சான் டேய் எந்திரா. டேய் டாக்டர் பிபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. அது தெரியாம ஹை பிபி இன்ஜெக்ஷனை போட்டு அநியாயமாக கொண்டு.
மச்சான் அதான் என்னாலடா செத்தான். ஆமாண்டா, நீ மட்டும்தான்டா காரணம் சாவுக்கு. அன்னைக்கு நான் ஏன் லேட்டாக வந்தேன் தெரியுமா? டிரான்ஸ்ஃபார்ம் அடிச்சு காது கேட்காம போயிடுச்சுடா. சர்ஜன் மாஸ்க் போடுறதுனால லிப் மூமெண்ட் தெரியல பாவி. நியாயமா பார்த்தா உன்னோட குறைய நீ மறைச்சிருக்க கூடாதா, என் குறைய தான் நான் மறைச்சிருக்கணும். இப்போ உன்னால ஒரு உயிர் போயிடுச்சுல, அவன் செத்ததுக்கு நீ மட்டும் காரணம், நானும் தாண்டா ஒரு வகையில காரணம். இப்போ நம்மளால தாண்டா அவன் செத்து கிடக்குறான். ஒரு இன்ஜினியர் தப்பு பண்ணா கூட மிஷின் தானே கெட்டு போவோம், ஆனால் ஒரு டாக்டரா இருந்துட்டு தப்பு பண்ணிருக்க கூடாதுடா. இப்போ பாடுறா, யாரா பதில் சொல்லுவா அவனுக்கு? போயிட்டான்டா. எத்தனையோ நல்ல டாக்டர் இருக்காங்கடா, ஆனால் உன்ன மாதிரி ஒரு சில டாக்டரால தான் எல்லாருக்கும் கெட்ட போயிடுறா. உன்ன மாதிரி ஒரு சில டாக்டரால தான்டா எல்லாருக்கும் இப்போ கெட்ட பேர் அடிக்கிறாங்கடா எல்லாரையும். நீ தப்பனா என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துறான், யாரா பதில் சொல்லுவா அவனுக்கு? நீதான் ஏன்டா காதுக்கு மட்டும் சொல்லியிருக்க வேண்டியதானே? ஆப்ரேஷன் ஒழுங்கா நடந்தா அவன் வீட்டுக்கு போயிருப்பான்டா. இப்போ அவன் செத்து போயிருக்கான்டா. யாரா பதில் சொல்லுவா அவனுக்கு? நீலா நல்ல ஃப்ரெண்டுடா, நீலா போடா. இந்த உலகில் கடவுளுக்கு சமமான ஒரே மதிப்பு டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான். அதனால் ஒரு டாக்டரும் வர பேஷண்ட்டை ஒரு கேஸாக பார்க்காம ஒரு உயிராக மதித்து அவங்க குறைகளை போக்கணும். நன்றி.